ஆனால் படம் ரொம்ப சூப்பர்ண்ணா. அப்போ ஒரு ஒரு 10 வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா மிஸ் பண்ணதை திருப்பி எனக்கு ரீகால் பண்ண மாதிரி இருக்குது. என்னோட பையனை கூட்டிகிட்டு வந்து காட்டணும். ஏன்னா அப்பா பாண்டிங் என்னன்றத அந்த காலம் என்னெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த அப்பா அம்மா பாண்டிங் கிடையாது. ஸோ இந்த படம் எல்லா குழந்தைங்களும் பார்த்தாங்கன்னா அப்பா சென்டிமெண்ட்னா என்னன்னு தெரியும், அப்பானா யாருன்னு தெரியும். ஸோ அந்த படத்தை ஜிவி நல்லா கட்டியிருக்காரு. பக்கா சார். எல்லா லவ்வாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், மெயினாக அப்பா தான். ஸோ அப்பானா இப்படி தான் இருப்பாங்க. கிராமத்து அப்பா இதோட ரொம்ப இதாக இருப்பாங்க. ஸோ அதை நல்லா காட்டியிருக்காங்க. பக்கா சொல்கிறதுலாம் வேர்டிங் கிடையாது சார். ரொம்ப படம் சூப்பராக இருக்கு. பயங்கர மெகா ஹிட்டா போகணும்னு ஆசைப்பட்றேன். பக்கா ஜிவி பிரகாஷ்லாம் அவருக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ அந்த ரக்கர் அதே மாதிரிலாம் நடிச்சாரு. இது அந்த ஒரு ஃபைட் சீன் இல்லாமல் ஒரு அப்பா சென்டிமெண்ட்டில் போகிறது ரொம்ப சூப்பராக இருக்கு. பக்கா காமெடி சிரிச்சுட்டே இருக்கலாம். பட் அந்த அதே டைமில் அந்த அப்பா சென்டிமெண்ட்டில் கொஞ்சம் ஹார்ட்டை ரொம்ப டச் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. என் ஃபேமிலியோட இந்த படம் பார்க்கணும் திருப்பி. ஒரு அப்பாவா சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒரு மகனா ஜிவி சார் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் சூப்பராக இருக்குண்ணா. அதுக்கு மேலே வார்த்தை வரலண்ணா. உண்ணா விட்டுருங்கண்ணா, சாரி. எமோஷனாக இருக்குது. அவர் தகப்பன் எப்படி இருப்பாருன்றது கண்டிப்பாக நானும் எங்கள் அப்பா கூட சேர்ந்து நடக்க மாட்டேன் ரோட்டில். ஆனால் பட் ஒரு அப்பான்னா இப்படி தான் இருப்பாங்க, ஒரு மகனை பற்றி யோசிப்பாங்க அப்படின்றத ஆசம் சார். படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வேறு மாதிரி இருந்தது, செகண்ட் ஆஃப் வேறு மாதிரி இருந்தது. ஜிவி சாரோட எப்பயும் போல படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு லவ் இருக்கும். அந்த லவ்வில் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவார், நிறைய விட்டு கொடுத்து போவார். கடைசியில் அந்த லவ் அவருக்கு இருக்காது. ஆனால் இந்த படத்தில் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணார். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த லவ் அவர் கூடயே இருந்துச்சு. ஸோ அது மட்டும்தான் அவரோட சைட்ல இருந்தே இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடியுது. அப்பாவோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அப்பா அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து படிப்பு கொடுக்கறதுக்கும், நம்மளுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் கொடுக்கறதுக்கும், குறிப்பாக நம்மளோட மணி, எனக்கு அப்பா வேணும் அப்படின்னா எனக்கு அவர் செலவு பண்ணுவார், என் கூட இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாமல் அப்பா அப்படின்றவர் எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிளான ஒரு இடத்துல இருக்காரு. அவரோட லைஃப்பில் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கடைசியில் அவர் எப்படி விட்டு கொடுத்து போவார் அப்படின்றத இந்த படத்தில் ரொம்பவே அழகாக காட்டியிருந்தாங்க. ஸோ மறக்காமல் 27th ஃபேமிலியோட இந்த படத்தை பாருங்கள். எமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆயிருந்தது ப்ரோ. நான் பேசும்போதே உங்களுக்கு தெரியலையா, செகண்ட் ஹாஃப்ல வந்து அப்பா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் வந்துருச்சு. அவன் என்னதான் அவன் லவ்வுக்காக எவ்வளோ பண்ணாலும் கடைசியில் அவங்க அப்பா கிட்ட தான் வந்து நின்னான். அதுதான் வந்து உண்மையான ஒரு பேரண்டோட லவ்வை காட்டுற படமா இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி கூட இந்த படத்தை வந்து பாருங்க. அப்பாவுக்கு மட்டும் தான் ஜார்ஜ் மரியன் சார் வந்து அது ஆஸ் யூஷுவல் அவர் வந்து அந்த படத்தில் வந்துட்டார்னாலே படம் வேற மாதிரி இருக்க போது. அவர் எல்லாரோட கேரக்டரையும் தூக்கி சாப்பிட போறாரு அப்படின்னு இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப சட்டிலாகவும் சின்ன சின்ன டீட்டெயில்ஸில் கூட அவரோட ஏக்கத்தையும் அவரோட பையன் பிரிஞ்சு போகிறான் அப்படின்ற ஏக்கத்தை ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. குறிப்பாக அவரோட ஆக்டிங்னால தான் இந்த படம் வந்து ரொம்ப எமோஷ்னலி கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவரோட ஆக்டிங்காகவே இந்த படத்தை பாருங்கள். ஆமாம், அப்பாஸ் அவரோட ரீஎன்ட்ரியுமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாசான ஃபாதர் எப்படி இருப்பார், ஒரு பொண்ணோட அப்பா எப்படி இருப்பார், எந்த கெத்து மெயின்டைன் பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் இந்த படத்தில் காட்டியிருந்தாங்க. கடைசியில் இல்லை, நானும் வந்து ஒரு சராசரியான அப்பா தான், என் பொண்ணுக்காக நான் நிறைய இறங்கி போகிறேன் அப்படின்றத கடைசி சீனில் காட்டியிருந்தாலும் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. ஓவராலாக சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா. படம் வேறு லெவலுண்ணா. எல்லாருமே பிடிக்குண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம அப்பாவே நம்ம எதிர்த்து தான் சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அதனால் மோஸ்ட் ஆஃப் 90% எல்லாருக்கும் பிடிக்குண்ணா. பசங்களுக்கு சூப்பராக கனெக்ட் ஆகுதுண்ணா. கிளைமேக்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறது, ஜிவியோட எமோஷன்ஸ் வந்து இதில் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகவே இருக்குது. நல்லா கண் கலங்குற மாதிரி படம் எடுத்திருக்காங்க. ஜார்ஜ் அவர் சொல்லவே வேணாங்க. வேறு லெவல் பண்ணுறாரு. இதில் வந்து ட்ராகனோட இதில் வந்து அதிகமான சீன்ஸ் இருக்குது எமோஷன் கன்வே. அதனால் நல்லாவே ஒரு பப்ளிக் வந்து ரீச் பயங்கரமாக இருக்கும்ன்ற நம்பிக்கை. அப்பாஸோட ரீஎன்ட்ரி நல்லா இருக்குண்ணே. அப்பாஸும் எமோஷனலாக கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி வில்லன் பேஸ்டாக போயிட்டு அதுக்கப்புறம் எமோஷனலாக முடியுது. நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணிருக்கு. கண்டிப்பாக அதான் நினச்சினே தான் வந்தேன். மதியம் தான் திட்டிட்டு வந்தேன் எங்கள் அப்பாவை. படம் பார்த்தோன்னே கொஞ்சம் அந்த ஃபீல் ஆகுது, பயங்கரமாக ஆகுது. என்னோட நிறைய பேருக்கு ஆகும். ஏன்னா நிறைய பேர் ஆஃப்டர் மேரேஜ் மறந்துடுவாங்களே, அவங்களுக்குலாம் நிறைய பிடிக்கும் அந்த படம். கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாரும் வந்து பாருங்கள். தமிழ்நாட்டில் எல்லாருமே ஃபேமிலியாக பார்க்கலாம். அதாவது வந்து 2K கிட்ஸுக்கு ஃபாதருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். அதுக்கான படம் தான். ஹாப்பி ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்லாம் இல்லை,
ஒரு 100% வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம். கண்டிப்பாக ஒரு தமிழ் சினிமா ஒரு முக்கியமான ஒரு எமோஷனல் படம்ன்றதை இதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்தையை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இது சக்ஸஸ்ஃபுல்லான படமாக இருக்கும். நல்லா இருந்தது, இந்த படம் நல்லா இருந்தது, நல்லா பிடிச்சிருந்தது. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு தோற்றத்தை வச்சு அப்பா பையன் எப்படி இருக்கணும்ன்ட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கூடாது. அப்பா பையனோட லவ்விங் வந்து நல்லா இதுவாக இருக்கணும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எமோஷனல் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் நல்லா எமோஷ்னலாக கனெக்டாக இருந்தது. இல்லை ஒரு மாதிரி கண்ணு சென்டிமெண்ட்டாக இதுவாகிடுச்சு. நானும் எங்கள் அப்பா ஒருத்தர் இருக்குன்னு கத்துவேன், ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாதுன்ட்டு இப்போ புரியுது. நல்லா பண்ணியிருக்காப்புல அவரு. நான் அப்பாஸ் தான் நான் எதிர்பார்க்கல, நல்லா நடிச்சிருக்காங்க. அவர் ரோல் தான் நல்லா தான் இருந்தது. பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். அதே தான் நான் சேர்ந்து தான் பார்த்தோம், ஃப்ரெண்டு தான் அவன். நல்லா இருந்துச்சு படம், சத்தியமாக வேறு லெவலு. அப்பாஸ் தான் சும்மா சொல்ல முடியாது, வேறு லெவலில் கம்பேக்கில் வந்தார். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா கனெக்ட் ஆச்சு. அப்பா ஃபீல் தான் கடைசி வரைக்கும் நல்லா எடுத்துன்னு போனாங்க. ரொம்ப ஒரு ஃபீலாகி விட்டுச்சு, எங்கள் அப்பா ஃபீல் வந்துச்சு எனக்கு. நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு இது ப்ரோ, பார்த்துருக்கேன் ப்ரோ. காமெடியில் செம்ம கனெக்ட் ஆச்சு ப்ரோ. ஃபுல்லாக ரன்னிங்லேயே காமெடி நல்லா இருந்துச்சு. யாரு பிரேம்ஜி திடீர்னு பார்க்க கம்பேக்கில் வந்து செம்மையாக இருந்துச்சு அந்த சீன்லாம். ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் செம்ம ப்ரோ, சான்ஸே இல்லை. ஃபேமிலியோட வர சொல்லுங்க ப்ரோ, ஃபேமிலி தான் ப்ரோ பார்க்கணும் ஃபஸ்ட்டு, அப்போ தான் புரியும். எப்பவுமே ஃபீல் தான். படம் நல்ல படம், அருமையான படம். அப்பா அம்மாவுக்கு சென்டிமெண்ட் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி படம் நிறைய படம் வரணும். பெஸ்ட் ஆஃப் வெற்றி பட வாழ்த்துக்கள். படம் நல்லா, அப்பா அம்மாவுக்குள்ள சென்டிமெண்ட் நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, அருமையாக பண்ணிக்கிறாங்க சார். நல்லா பண்ணிக்கிறேன். அப்பா சார் ஜீப்ரா சார் அவங்க சூப்பர் அருமையாக நடிப்பு சார். நல்லா இருக்கு சார், நல்ல ரோல் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்ல படம் வரும் சார். இல்லை பார்க்கலாம், எல்லா ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் சார், அருமையான படம். ஆமாம், லாஸ்ட் சீனில் கொஞ்சம் இதாக இருக்குது சார், ஃபீலிங்கான சார். கண்டிப்பாக தேங்க்யூ சார், பெஸ்ட் ஆஃப் லக். படம் பிளாஸ்ட்டுங்க, ஹாப்பி ராஜ், ஹாப்பி. இந்த படத்தில் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. புரியலைங்க, சூப்பராக இருக்குது, பாருங்கள். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு படம் ரொம்ப நல்லா இருந்தது சார், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்து நல்லா இருந்தது. அப்பா பையன் தான், அப்பா மகன் சென்டிமெண்ட் நல்லா இருந்தது, நல்லா சூப்பர், நல்ல காமெடி நல்லா இருக்குது, நல்ல படம், எமோஷன் நல்லா இருந்தது, நல்லா சூப்பராக இருந்தது, நல்லா இருக்க படம். நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா மியூசிக் நல்லா இருக்கு. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம் சார். கண்டிப்பாக ஞாபகம் வரும் சார். என்ன சார் வராதவங்க கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஃபாதரா நடிச்சவருடைய ஆக்டிங் ரொம்ப அருமையாக இருந்தது. ஃபேமிலிக்கு ஏற்ற ஃபிலிம் இது, அருமையாக இருக்குது, சூப்பர் ஃபிலிம் சார் இது.